துலாம் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடான 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு சனி திசை 19 வருட சனி திசை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? சனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பாவகிரகம். அந்த நவகிரகங்கள் 9 கிரகங்களில் முதன்மையான பாவகிரகம் சனி தான். ஏன்னா சனியை போல் கெடுப்பார் இல்லை, சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க. அவர் கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அது எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரிங்க, ஆட்டி படைச்சிருவார். கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு எளிமையான ஒரு ஆள்லேருந்து எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் வேறு லெவலுக்கு வாழ்க்கையை மாற்றிடுவார். அப்பேற்பட்ட கிரகம் சனி. ஏன்னா சனி வந்து நல்லவரோட சேர்ந்தால் அவர் முழுமையான நல்லவர், கெட்டவரோட சேர்ந்தால் கம்ப்ளீட்டாக கெடுத்துருவார் அவர். சரிங்களா? சனி பார்க்க சர்வநாசம் சொல்லுவாங்க. அவரோட பார்வையெல்லாம் சர்வநாசம் பண்ணும். அந்த கதிர்வீச்சு, அந்த நீலநித கதிர்வீச்சு, கெட்ட கதிர்வீச்சு, அந்த இருட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்து மேலே, எந்த ராசி மேலே, எந்த வீட்டு மேலே விழுகுதோ அந்த இடத்த எல்லாமே கம்ப்ளீட்டாக நாஸ்தி பண்ணுற கிரகம் சனி. இப்போ சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பாவகிரகம் சொல்லிட்டேன். அவர் குருவோட சேர்ந்தால் குருவை கெடுத்துருவார், சனி நல்லவராக மாறிடுவார். அதாவது நல்லவரோட சேர்ந்தா நல்லவர் வந்து இப்போ கெட்டவர் நல்லவராக மாறிடுவார், ஆனால் நல்லவனை வந்து இவர் கெடுத்துருவார். அதுதான் சனியோட அமைப்பு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு வந்து கண்டிப்பாக சனி திசை உங்களுக்கு வருங்க. வயதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஒரு சில பேருக்கு மிடில் ஏஜில் கரெக்டாக வரும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி திசை வந்து 25 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஒரு சில பேருக்கு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகலாம். ஒரு சில பேருக்கு 30 வயசுக்கு மேலே வரலாம். சொல்ல முடியாது. அது என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். சரிங்களா? மேக்ஸிமம் சனி வந்து ஒரு கரெக்டான மிடில் ஏஜில் வருங்க. சரிங்களா? 19 வருட சனி திசை. சரிங்களா? 12 கட்டத்துக்கும் எந்த இடத்துல இருந்தால் இப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம துலாம் ராசிக்கு வந்து நம்ம இந்த நட்சத்திரத்தை பார்ப்போம். அதாவது சித்திரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கும். இப்போ சித்திரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரம். பிறக்கும் போதே வந்து செவ்வாய் திசையில் பிறந்திருப்பீங்க. 2ஆவதாக உங்களுக்கு ராகு திசை வந்துடும். 3ஆவதாக உங்களுக்கு குரு திசை வந்துடும். 4ஆவதாக உங்களுக்கு சனி திசை வரும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே ராகு திசை, 2ஆவதா குரு திசை, 3ஆவதா உங்களுக்கு சனி திசை வந்துடும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே குரு திசை, 2ஆவதா உங்களுக்கு சனி திசை வந்துடும். சரிங்களா? அப்போ சனி திசை கரெக்டான ஏஜில் பருவ வயசில் ஒரு சில பேருக்கு வரும், ஒரு சில பேருக்கு 25-30 வயசுக்கு மேலே வரலாம். நம்ம சொல்ல முடியாது. நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த லக்னத்துக்கு சனி நல்லது பண்ணுவார், எந்தெந்த லக்னத்துக்கு சனி கெடுப்பாருன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சனி வந்து கெடுதல் பண்ணணும்னா உங்களுக்கு நீங்கள் சிம்ம லக்னத்திலும் கடக லக்னத்திலும் பிறந்தவங்களா தான் இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு மேஷ லக்னத்துக்கு சனி நல்லது பண்ணுறது கிடையாது. மேஷ லக்னத்துக்கு சனி அப்படி இருக்குது இப்படி இருக்கும்பாங்கன்னா சனி திசை மேஷ லக்னத்துக்கு வச்சு செய்யும், பாதகத்தை செய்யும். நல்லது பண்ணுற மாதிரி பண்ணி அப்படியே குழியில் தள்ள வைப்பார். இதுதான் சனியோட வேலை. சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் சனி அவயோகிங்க. சிம்ம லக்னத்துக்கு சனி 6ஆம் அதிபதியாக வருவார். கடனை கொடுக்கறது, நோயை கொடுக்கறது, எதிர்ப்பு கொடுக்குற கிரகமே அவர் தான். கடக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக வருவார். அசிங்கமான வம்பு வழக்கு, கேவலப்படுறது, அசிங்கமானப்படுறது, விபத்தை சந்திக்கிறது, கடனில் போய் மாட்டுறது, ஆப்ரேஷன் பண்ணுறது, வறுமையில் வாடுறது, கடன் அதிகமாகிறது, இது எல்லாமே கடக லக்னத்துக்கு சனி திசை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? அப்போ சிம்ம லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் சனி திசை வராமல் இருக்கிறது நல்லது. வந்ததுன்னா அது மறைமுகமாக சனி கெட்டு போச்சுன்னா தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம் இந்த லக்னக்காரங்களுக்கு. அப்போ எந்த லக்னத்துக்கு சனி நல்லது பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்களா, மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா, சனி திசை நல்லா இருக்குங்க. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சனி நல்லா இருக்கும். ஏன்னா அதில் நட்பு, சனிக்கு நட்பு லக்னமாக வரும். மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சனி திசை அருமையாக இருக்கும். அப்போ இந்த 6 லக்னக்காரங்களுக்கு சனி திசை வந்ததுன்னா அருமையாக இருக்குங்க. ஏன் தனுசு லக்னக்காரங்களுக்கு கூட சனி திசை ஒரு மீடியமாக பேலன்சிங்காக இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கார கூட ஒரு பேலன்சிங்காக இருக்கும். மீன லக்னத்துக்கு சனி வந்து மீடியமாக இருக்கும். அவர் நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார், விரைத்தும் கொடுப்பார். இது அமைப்பு. அப்போ அந்த 6 லக்னம் ரொம்ப முக்கியம். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த 6 லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சனி திசை வந்து உங்களுக்கு சுபகரங்களோடு இருந்தாருன்னா சனி திசை அற்புதமாக இருக்கும். சார் எனக்கு சனி திசை வந்தது, நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கலை அப்படின்னா பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் சனி ராகுவோடு இருப்பார், சனி வந்து செவ்வாயோடு இருப்பார், சரி சூரியனோடு இருப்பார். சனி திசை வேலை செய்யாது. 19 வருஷம் வாழ்க்கை வீண் பண்ணிடும். நடு ரோட்டு கொண்டு வரும். ஒன்றுமே இல்லாமல் இருப்பீங்க. எல்லாத்தையும் இழந்துருவீங்க. சொத்து, வீடு, வாகனம், வண்டி, வாகனம், வேலை, தொழில் எல்லாத்தையும் இழந்தவங்க பாருங்கள். இந்த சனி வந்து சூரியனோடையோ செவ்வாயோடையோ ராகுவோட சேர்ந்தவங்களுக்கு அந்த கண்டிப்பாக பண்ணும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒருத்தர் ஜாதகத்துக்கு பாருங்கள், சனி வந்து 12 அமைப்பில் எப்படி இருந்தால் நம்ம பார்ப்போம். சரிங்களா? பொதுவாக வந்து சனி வந்து லக்னத்தில் இருக்குன்னு வைங்க, உங்களுக்கு வந்து பிடிவாதக்காரராக இருப்பீங்க. முயலுக்கு 3 காலும்பாங்க. லக்னத்தில் சனி இருக்கவங்க முயலுக்கு 3 கால் பாருங்க, பிடிவாதக்காரனாக இருப்பாங்க. எதையுமே ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் வராது, பிடிவாதம் அதிகமாக வரும். கோலையாக இருப்பாங்க, பயந்த சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க. சூழ்ச்சி செய்கிறவங்களா இருப்பாங்க, நயஞ்சவன் செய்கிறவங்களா இருப்பாங்க. பொறாமப்படுறவங்க சனின்னு வந்தாலே பொறாம தான். நீங்கள் பொறாமப்படுறீங்களா, உங்கள் ராசி லக்னத்துக்கு சனி தொடர்பு இருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் பொறாமக்காரராக இருப்பீங்க. அடுத்தவனை பார்த்து வைத்தறிச்சல் படுவீங்க. ஒருத்தர் வந்து ஒருத்தர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களா, நீங்கள் வந்து நம்மளும் நல்லா இருக்கும், அடுத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. குரு தொடர்பு லக்னம் ராசிக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்.
அதான் சனிக்கு குருக்குள்ள வித்தியாசம். அப்போ பொதுவாக லக்னத்தோட சனி இருந்துச்சுன்னா பொறாமக்காரரா, சூழ்ச்சி செய்கிறாரா, நயவஞ்சகம் இருக்கவங்களா, ஒரு பிடிவாதக்காரராக கண்டிப்பாக இருப்பாங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்கவங்க பொய் பேசுவாங்க அதிகமாக, சரிங்களா, மெதுவாக பேசுவாங்க, இவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. 2ஆம் இடத்துல சனி இருக்கும். குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை திருப்தி இருக்காது, மன வாழ்க்கை திருப்தி இருக்காது, ஒரு கசப்பு கொடுத்தே தீர்வாருங்க சனி. 3ஆம் இடத்துல சனி அது இருக்க தனிச்சிருக்கிறது நல்லது. பொறுமையாக தான் இருந்து பொறுமையாக இருந்து இது பண்ணுவாங்க. அவங்க முயற்சி அப்படியே பிக்கப் ஆகும், முயற்சி சக்ஸஸ் ஆகும், முயற்சி நல்லபடியாக உங்களுக்கு நடக்க இருக்கிற முயற்சி எல்லாமே. இது 3ஆம் இடத்துல இருக்க சனி கண்டிப்பாக கொடுப்பாரு. முயற்சி கெடுது, எனக்கு தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லை, நான் கோழையாக இருக்கேன்னு கேட்குறீங்களா, சனி வந்து உங்களுக்கு ராகுடையோ செவ்வாயோடையோ சூரியனோட சேர்ந்து 3ஆம் இடத்துல இருந்து கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல சனி இருக்கவங்க பாருங்கள், அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போங்க, வயிறு பிரச்சனை வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருதய சம்மந்தமான பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி கொடுக்கும். அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு முழங்கால் மூட்டு வலி பிரச்சனை சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் அது 4ஆம் இடத்து சனி தான். உங்களே ஆரோக்கியம் கெடுக்கும், எல்லா பிரச்சனையும் வரும். உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், எலும்பு பிரச்சனை வரும், உடல் குறைபாடு, உடம்பு டல்லாக இருக்கும். இதெல்லாமே 4ஆம் இடத்துல இருக்க சனி கண்டிப்பாக கொடுப்பார். கல்வி கெடுக்குது, அது 4ல் சனி இருக்கிறவங்க கல்வி கண்டிப்பாக கெடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கெடுக்கிறதுல சனி 4ஆம் இடத்துல தான், சரிங்களா. 4ல் சனி இருந்து தசை நடத்துறவங்க பாருங்கள், பழைய வீடு வாகனம் வாங்குவாங்க, இல்லை பழைய வாகனம் வாங்குவாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட வந்து வீடு வாங்கி அதுக்கு மனசு பிடிச்ச மாதிரி வீடு கட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாமே 4ல் இருக்க சனி தான். ஆனால் மேக்ஸிமம் சனி 4ல் இருந்தாலும் வண்டி வாகனத்தில் திருப்தி இருக்காது, ரிப்பேர் வைக்கும். 5ஆம் இடத்துல சனி இருக்குது அவங்களுக்கு வந்து அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்குங்க. 5ல் சனி இருக்கிறவங்களுக்கு ஞாபக சக்தி குறைவு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஞாபக மருதி உடையவங்க தான் இருப்பாங்க. 5ல் சனி இருக்கவங்க வயிறு சார்ந்த பிரச்சனை வரும், அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், அதேமாதிரி வயிறு ப்ளோட்டிங் ஆகுறது, இதெல்லாமே 5ஆம் இடத்துல இருக்க சனி தான். குழந்தை வழிபாடு கம்மியாகிறது. ஒரு சில பேருக்கு 5ல் சனி இருந்து 5ஆம் அதிபதியில் கெட்டுட்டாருன்னா குழந்தை பிறப்பே அவங்களுக்கு இருக்காது, நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுது. 6ல் சனி எதிர்ப்பு இருக்காது, எதிரி இருக்க மாட்டாங்க, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது, எதிரி தொல்லை இருக்காது, கடன் இருக்காது. 6ல் இருக்க சனி அற்புதமாக வேலை செய்யும். 6ல் சனி பாவகிரகோடு சேர்ந்திருக்காரா, எதிரி இருப்பான், துரோகி இருப்பான், முதுகில் குத்துறவனா இருப்பான், கடன் இருக்கும், உங்களுக்கு 19 வருஷம் உடம்புல வியாதி இருக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். பாவிகளோட சேர்ந்த சனி. 7ல் சனி இருந்தாலே மன வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு திருப்தி இல்லைங்க, சங்கடம், ஏதோ ஒரு கசப்பு சனி கொடுத்துருது. 7ல் சனி திக்பலம் அடைஞ்சாலும் மன வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் கசப்பு இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுக்க தான் செய்யுது. நல்லவரோட சேர்ந்தால் நல்லவர், அவர் கெட்டவரோட சேர்ந்தால் கண்டிப்பாக கெடுத்து விட்டுருவார், உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக கெடுப்பார். கண்டிப்பாக இதெல்லாம் 7ல் இருக்க சனி கண்டிப்பாக கொடுக்கும். வேற்று மதம் வேற்று ஜாதி இவங்களை கல்யாணம் பண்ணுறதெல்லாம் 7ல் சனி காம்பினேஷன் எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்குது, சரிங்களா. மற்ற கிரகத்தையும் நம்ம பார்க்கணும். பொதுவாக 7ல் சனி இருக்கிறது இந்த தாம்பத்திய வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் சில குறைபாடு கசப்பு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. 8ஆம் இடத்துல இருக்க சனி நிறைய பேருக்கு பாருங்கள், 8ல் சனி தசை நடத்துகிறவங்களுக்கு ஆயில் இருக்கும், உடம்புல உயிர் இருக்கும், சரிங்களா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா படாதபாடு பட்டுருவாங்க, நாய் படாதபாடு படுவாங்க. கடன் பிரச்சனை, ஊரை விட்டு போகிறது, தலைமுறை வாழ்க்கை அசிங்கமானப்படுறது, வம்பு வழக்கு பிரச்சனை, விபத்து சந்திக்கிறது எல்லாமே 8ல் இருக்க சனி ஒரு டேஞ்சரான அமைப்பு கொடுத்துருவார். நரக வேதனைங்க சார், சித்திரவதை அனுபவிக்கிறோம், பணம் இல்லை, காசு இல்லை, சொத்து இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டோம். 8ல் சனி இருக்கும் பாருங்கள். 9ஆம் இடத்துல சனி வந்து தந்தையோட பாசத்தை கம்மி பண்ணும், தந்தையினால பிரயோஜனம் இருக்காது, தந்தைக்கும் ஒரு பொறுப்பில்லாதவராக இருப்பார். தந்தை வந்து அது சுபகிரகங்களோட சேர்ந்தால் சனி பொறுப்பு கொடுக்கும், பாவகிரகத்தோட சேர்ந்தால் சனி சோம்பேறித்தனம் கொடுக்கும். அப்பா டம்மியாக இருப்பார், அப்பா இருந்து பிரயோஜனம் இருக்காது, இல்லை அப்பாவே இல்லாமல் இருப்பார். அதிர்ஷ்டத்துக்கு எடுக்கிறது எல்லாமே 9ல் சனி தான். 10ஆம் இடத்துல சனி தனிச்சிருந்த தொழிலுக்கு எடுப்பாருங்க. 19 வருஷம் முன்னால் தொழில் பண்ண முடியாது. தனிச்சு இல்லாமல் இருந்து சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்ட குரு, சுக்கிரன், சந்திரன், வளர்பிறை சந்திரனோட இருந்தாருன்னா சனி தொழிலை வளர்ச்சி கொடுப்பாரு, மெதுவாக பிக்கப் ஆக வைப்பார். இது 10ல் இருக்க சனி. 11ஆம் இடத்துல இருக்க சனி, 11ல் சனி இருக்கிறது நல்லது. 11ல் உபஜயஸ்தானத்தை சனி இருந்தால் வெற்றி கொடுப்பார், கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை கொடுப்பார், மெதுவாக பிக்கப் ஆக வைப்பார் உங்களுக்கு சனி திசையில். மூத்த சகோதரி இருந்தால் அவங்களால உங்களுக்கு சில பிரயோஜனமாக உங்களுக்கு இருக்கும். இதெல்லாமே 11ஆம் இடத்துல இருக்க சனி கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இது லாப சனியாக இருக்கிறனால கண்டிப்பாக வருமானத்துக்கு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. கடனோட வாங்கியாச்சு வாழ்க்கையை ரன் பண்ணிடுவீங்க, ஓட்டிடுவீங்க. 12ஆம் இடத்துல இருக்க சனி, 12ல் சனி இருக்கவே கூடாதுங்க. 12 சனி வந்து தூக்கத்துக்கு எடுத்துருவார், சாப்பாட்டு சுகம் கெடுப்பார், நேரம் கெட்ட நேரம் சாப்பிடுவீங்க, சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு, படுக்கை சுகத்தை கெடுத்துருவார், கட்டில் சுகத்தை கெடுத்துருவார். இதெல்லாம் 12ஆம் இடத்துல இருக்க சனி கண்டிப்பாக பண்ணும், வறுமை கொடுக்கும். கண்டிப்பாக 12ஆம் இடத்துல இருக்க சனி வறுமை கொடுப்பாரு. இதே தனிச்ச சனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பாவகரங்களோட சேர்ந்த சனியாக இருந்தால் 6ஆம் இடத்தை பார்த்துருவார், 2ஆம் இடத்தை பார்ப்பார், உங்கள் வாக்கை கெடுப்பார், பேச்சில் பிரச்சனை வரும், எதிர்ப்பு வரும், விரோதி வரும், கடன் வரும், நோய் வரும், பகை வரும், எல்லாமே வரும். இது 12ஆம் இடத்துல பாவகிரகங்களோட சேர்ந்த சனி இருந்தால் டெஃபினட்டாக நடக்கும் உங்களுக்கு, சரிங்களா. வெளிநாடு போக முடியாது. 12ல் சனி இருந்து பாருங்க, ராகு செவ்வாய் சூரியனோட இருந்துச்சுன்னா வெளிநாடு போக முடியாது, உங்களால் செட்டில் ஆக முடியாது வெளிநாட்டில். 19 வருஷம் நீங்கள் அங்கே உள்ளூரில் தான் இருக்கிற மாதிரி வரும், சரிங்களா.